ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? மேடமுக்கு 9 மந்த் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா செக்கப்பும் முடிச்சிட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வேணாலும் உங்களுக்கு வலி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மேடமை இந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாக நான் வந்து பீச்சு பக்கமே கூட்டு போகல. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கன்சீவ் வந்தாலும் பீச்சில் வாக் போகணும், பீச் போகணும்னு சொல்லி. யூஸ்வலாக நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பெசன்ட் நகர் போவோம். பட் கன்சீவ் ஆனதுலேருந்து நான் போகவே கிடையாது. அது என்ன ரீசன்னே எனக்கு தெரியல, போகல. நேற்று தான் வந்துட்டு என்னோட ஃபைனல் செக்அப்ஸ் எல்லாமே முடிஞ்சது. லைக் ஃபைனல் ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சிட்டு எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து பெயின் வரலாம், என்ன வேணாலும் ஆகலாம், ஜாக்கிரதையாகன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் பீச்சுக்கு போயே தீர்வேன். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ பெசன்ட் நகர் போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி வீடியோ போனோம். இல்லை, திருத்தணி வீடியோ போட்டோம் நாங்கள். திருத்தணி போனோம். நிறைய இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம்லாம் போகணும், சுற்றணும். பட் லாங்குன்றது வந்து அங்கே தான் பீச்சுக்கு மேடம் போவே இல்லை. அதான் நினச்சிட்டே இருந்தானா, அதான் போகல நான். எஸ், அதனால இப்போ போகிறோம். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் கூட வாங்க. ஆமா, தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பெசன்ட் வந்து வந்தாச்சு. மறக்காம எல்லாரும் 2 ஹெல்மெட் போடுங்க. அப்போ டபுள் ஹெல்மெட் தான். இப்போ வந்து பார்க்கிங்ல விட்டுட்டு உள்ள பீச் போகலாம். அப்படியே வாக் போயிட்டு இருக்கோம் பீச்சில். உள்ளே போகிறோம் பீச்சுக்குள்ளே. போய் அங்கே போயிட்டு எதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டு வந்துடுவேன். பீச் நல்லா காலியாக இருக்கு. இதுக்காக பட்டா போட்டு ஃப்ளாட்டாக போட முடியும். நம்ம விட்டால் நம்ம ஆளுங்க போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு பீச் வந்து. ஆமாம், இப்படி ஒரு வாக்கு ஜாலியாக. அப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் சாப்பிட போகிறோம். ஆமாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து ஃபிஷ் சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். பட் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இங்கே வந்து. ஆமாம், எந்த கடையில் சாப்பிட போகிறோன்னா அந்த கடையை பாருங்கள். மேடமால நடக்கவே முடியல. ஆமாம், நார்மலாக நடக்கிறதே கஷ்டம், பீச் மண் வேற இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டோம். எப்படியோ உள்ளே வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வரையும் வந்துட்டோம். ஆமாம், இது வந்து பெசன்ட் நகர். மெரினாலாம் ரொம்ப லாங்காக இருக்கும். பெசன்ட் நகர்னால் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால. ஆமாம், அந்த அலையோட சத்தம் வந்து மேடம் கேட்டாங்கன்னா குழந்தை ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த சத்தம் ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களாம். அதனால் நம்மளும் கேட்டுக்கலாம். என்ன, நீங்கள் ஒரு 5th மந்த்துக்கு மேலே வந்து வாக்கிங்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், நெக்ஸ்ட் வீக் டெலிவரி வச்சுட்டு இப்போ வந்தீங்கன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுங்க. ஆமாங்க, ஆனால் அதுவும் நல்லதாங்க. சுகப்பிரசவமாக போகிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு தெரியாது, சும்மா சொன்னோம், அதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பில் தான் நம்ம மீன் சாப்பிட போகிறோம். இந்த பவன் போட்டிருக்குல்ல, சீ ஃபுட்ஸ், அதில் தான் இப்போ போய் மீன் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் இயராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. சுடுது. வந்துட்டோம். மேடம் வாக்கிங்லாம் பண்ணிட்டு இப்போ நெத்திலி மீன், எறா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப பொறுமையாக போகிறாங்க. அம்மா வேறு எதாவது கேட்டாங்க, என்னது? அது இல்லை, கடை லீவ் இருக்கு. ஐஸ் கோலா அப்படி உறிஞ்சி சாப்பிட்றது. எஸ், அப்படி உறிஞ்சி சாப்பிட மாட்டாங்க, அப்படி உறிஞ்சி சாப்பிட. ஆமாம், ஓகே. இப்போ அடுத்தது ஐஸ் கோலா கடையே இல்லை, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. திறந்துட்டாங்க. ஓகே, போயிட்டு ஐஸ் கோலா சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பீச்சில் வந்து ரிங் கேம் விளாட்னோம். எஸ், போகிற வழியில் ரிங் போட்ட கேம் இருந்ததில்ல, 50 rupees 10 rings. சார் வந்து சொல்லிட்டு போனாங்க, அங்கே தாஜ்மஹால்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போது அதில் கண்டிப்பாக கிடச்சி தரேன்னு. ஜெயிச்சாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அங்கே பாருங்க. எப்படி சாப்பிட்றேன்? ஐஸ் கோலா ரொம்ப நாள் கேட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, 3 மாதம் வீட்டில் அடைச்சிருவோம்ல, அதனால தான். அதானப்பா, எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் வெளியே கிடைக்கிறதா ஞாபகம் இல்லை, இங்கே கிடைக்கும். எஸ், அவ்வளோ மெயினாக வந்தது ஃபிஷ்க்காக மட்டும் இல்லை, ஐஸ் கோலாவுக்காக தான். ஆனால்
வாய் ஃபுல்லாக தான் போட்டிருந்தாலும் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது மாங்காய் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். ஆமாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ்லாம் மறுபடியும் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் திவ்யா மகேஷ். பாய்.